ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு சங்கடமான ஒரு நேரம். நான் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே நூற்றுக்கணக்கான கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். என்னுடைய யூடியூப்லேயே அடக்க ஆராதனைன்னு சொல்லி ஒரு 100 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்லேயே. நான் இன்றைக்கி பேச முடியல, பேச வரலை. அந்த நாளில் அவருடைய மரணத்தின் அன்றைக்கும் நான் அடையார் ஏஜி சபையில் நான் 2 நாள் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். வர முடியாத சூழ்நிலை. இன்றும் நாளையும் சிதம்பரம் ஏஜி அங்கே நேற்று பேசினேன், இன்றைக்கி 2 ஆராதனை பேசினேன். திரும்ப நாளைக்கு 7 மணி நேர ஆராதனை அங்கே இருக்கிற எல்லா சபைகளுக்கும் சேர்ந்து கடலூர், சிதம்பரம், சீர்காழி ஒரு 1000 பேருக்கு நாளைக்கு செய்தி அங்கே. எனவே தான் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், நான் போகிறேன்னு. அந்த அடக்க ஆராதனையில் இந்த முழு ஆராதனை நாங்கள் நேரில் பார்த்தோம். நான், என் மனைவி, என் பிள்ளைகள்லாம் பார்த்தோம். அவருடைய சித்தப்பாவுடைய சாட்சி, பாஸ்டாமுடைய சாட்சி, அவருடைய சகோதரியின் சாட்சி, ரொம்ப இன்னை வரைக்கும் உண்மையை சொல்கிறோம்னா நாங்கள் டேவிடுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய சபைக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அறிவார். அதிகமான நேரம் இல்லை. ஒரு 2 வசனங்களை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு செய்தியை ரொம்ப பேசியிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப தேவஸ்தலத்தை ஜெபித்தேன். ஆண்டவர் ஒரு 2 வசனங்களை எனக்கு தந்தார். அதைத்தான் பேச விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை தயவு செய்து கவனமாய் கேட்க ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில். இது ஒரு பரிசுத்தவானுடைய கேள்வி. ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கோம், Why Lord? Why Lord? ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? 2வது வார்த்தை, ஏன் மறைந்திருக்கிறீர்? இது ஒரு நீதிமானுடைய குரல், ஒரு பரிசுத்தவானினுடைய குரல். இப்போது பாஸ்டர் டேவிடுடைய அந்த அழுகையை நீங்கள் பார்த்தீங்க. மனிதனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். Man understand the word, but God understand my feelings. ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1,